வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கு உரிமை கோரும் மனு மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெற்றோர் உரிமை கோரி நாமக்கல் தம்பதியர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் விவரங்களை செய்தியாளர் சுபையாவிடம் கேட்கலாம். சுபையா, வழக்கு பின்னணி என்ன? தற்போது உயர்நீதிமன்றம் இதன் மீது பிறப்பித்திருக்கும் உத்தரவு என்ன? வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான அந்த குழந்தைக்கான உரிமை, பெற்றோருக்கு என்ன உரிமை இருப்பது குறித்து நாமக்கல் நீதிமன்றத்தில் ஒரு தம்பதியர் வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் அதில் சில காரணங்களை கூறி நாமக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. அதுவும் குறிப்பாக அந்த பெண்ணின் வயது, அந்த குழந்தை பெற உள்ள பெண்ணின் வயது 50 வயதை கடந்து விட்டதாகவும், அந்த வாடகை தாய்க்கு வயது 50 கடந்து விட்டது, வாடகை தாயாக செயல்பட உள்ள பெண்ணின் கணவரிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என கூறி அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சமீம் அகமது முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா வாதிட்டார். அப்போது அவர் வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம், குழந்தை பெற விரும்பும் தம்பதியர், வாடகை தாய்மார்கள் மற்றும் பிறக்க உள்ள குழந்தைகளின் நலனை பாதுகாக்க இயற்றப்பட்ட நலம் சார்ந்த சில சட்டங்களை சுட்டிக்காட்டி தேவையற்ற சிறு சிறு குறைபாடுகளை காரணம் காட்டி குழந்தை பெறும் உரிமையை மறுக்கக்கூடாது என்று தெரிவித்தார். குழந்தை பெற விரும்பும் பெண் 50 வயதை பூர்த்தி செய்திருந்தாலும் 51வது வயதை அடையும் வரை சட்டப்படி தகுதி உடையவராக கருதப்பட வேண்டும் என்றும், மேஜிஸ்ட்ரேட்டுகள் தகுதி சான்றிதழை மறுபரிசீலனை செய்யும் மேல்முறையீடு அதிகாரி போல செயல்படக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பெற்றோர் உரிமை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை ரத்து செய்வதாகவும், மீண்டும் இந்த மனுவை பரிசீலித்து 4 வார காலங்களுக்கு முடிவெடுக்க வேண்டும் என நாமக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மற்றும் தமிழக அரசுடைய குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் மற்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆகியோருக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். அது மட்டுமில்லாமல் வாடகை தாய் மூலம் குழந்தைகள் பெற்றுக்கொள்வோர் தாக்கல் செய்யும் பெற்றோர் உரிமை கோரும் மனு கையாளுவது தொடர்பாக விதிமுறைகளை வகுத்தும் உத்தரவிட்டுள்ளார்கள். இதன் மூலம் வாடகை தாயாக செயல்பட உள்ள பெண் விருப்பப்பட்டு வாடகை தாயார் உள்ளாரா என்பதை விசாரிக்க வேண்டும். குழந்தை பிறந்த பின்பு அதன் மீது உரிமை கோரப்போவதில்லை என்ற உத்தரவாதம் பெறப்பட வேண்டும். வணிக நோக்கம் இதில் இருக்கக்கூடாது என்ற திருப்தி அடைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுபையா.